ஹாய் கரு ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் கரு ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அது ஃபஸ்ட் டைம் இதுதான் என்னோடய ஓன் வாய்ஸில் உங்ககிட்ட நான் பேசி அப்டேட் பண்ணுற வீடியோவாக இருக்கும். ஏன்னா எனக்கும் ரொம்ப நாளாக பேசணும்னு ஆசை. பட் அதுக்கான கரெக்டான டைமிங் அமையணும், அவங்கக்கிட்ட பேசணும், ஒரு நல்லதொரு தொடக்கத்தோடு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆசையில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே ஒரு லாகாக போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்லதொரு தொடக்கமாக இந்த ஒரு விளாக் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா வந்து என்னை இன்டர்நேஷ்னல் ஃபேம்ன்ற ஒரு கேட்டகரியில் சவுத் இந்தியன் அவார்ட் ஷோஸ் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற சேலத்தில் என்னை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோவுக்கு நான் போக போகிறேன். அது வந்து என்னோட கரு ஃபேமிலிஸ் மூலியமாக கிடைச்ச ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதாவது ஒரு ஐடென்டிஃபையாக நான் அந்த அவார்டை நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃபேமுங்கும் போது இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் ஒரு ரீச் ஆகியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து என்னோடய கரு ஃபேமிலிஸ் தான். அந்த கரு ஃபேமிலி மூலியமாக கிடைச்ச முதல் அங்கீகாரமாக இந்த அவார்ட் ஷோவில் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபேம் அவார்டு. அந்த ஷோவுக்கு நான் போகிற விஷயங்கள் ப்ளஸ் என்னோடய காஸ்டியூமாக இருக்கட்டும், நான் ட்ராவல் பண்ணுறது, என்னோடய கரு ஃபேமிலிஸை மீட் பண்ணுறது, அவங்க கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறது, அப்புறம் அந்த அவார்ட் ஷோவில் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டுன்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேம் அவார்டுன்னு கொடுக்கும்போது நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு லுக்கிங்காக ஒரு யூனிக்காக நம்ம போக வேண்டாமா? அதனால நிறைய பிளான் பண்ணி இந்த ஒரு விளாக்காக நிறைய பிளான் பண்ணி ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய காஸ்டியூமாக இருக்கட்டும், என்னோடய லுக்கு எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் பண்ணி நான் பிளான் பண்ணியிருக்கேன். காஸ்டியூம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லுக்கிங் லெவலில் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோவில் உங்களுக்கு பிடிக்கும். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கும்போது நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் எனக்கு கமெண்ட்ரி மூலியமாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த அவார்ட் ஷோக்கு போகிற என்னோடய காஸ்டியூமுக்கு, என்னோடய அவார்டுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியமாக என்னோட ஃபேமிலிக்கிட்ட நான் பேச போகிறேன் அப்படிங்கும்போது ஹாப்பி. அடுத்தடுத்த வீடியோஸில் பாருங்கள். காஸ்டியூம் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், நான் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே காட்டு. இந்த பக்கம் ஃபினிஷிங்காக கொண்டு வந்துருவீங்களா? புரியலண்ணா? இந்த பக்கம் ரவுண்ட் இருக்குல்ல, ஆனால் அந்த ஃபினிஷிங்காக கொண்டு வந்துருவீங்களா? ஃபினிஷிங் கொடுக்கணுமான்னு கேட்குறீங்களா? ஆயா ஒரு வழியாக சேலம் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கின உடனே முதல் ரூம் தேடுற வேலை தான் இருந்தது. நம்ம கூட வந்து அகலியாக்கா அவங்க எல்லாம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னை கூப்பிட்டாங்க. நான் என்னன்னா, இந்த ட்ரெஸ்ஸு பாதி தைக்கிற வேலை இருக்கா, அதனால வந்து நீங்கள் போங்கக்கா, நான் வந்து இங்கே தைக்கிற வேலைலாம் இருக்குது, அது தனியாக ரூம் போட்டு நம்ம இதை முடிச்சாதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணில் மாற்ற ஹோட்டலில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் கிடச்சிச்சு. உடனே எடுத்துகிட்டு பாதி தைக்கிற வேலை இருந்துச்சு. சொல்கிறேன், இங்கெல்லாம் பட்டன் வைக்கிற வேலை இருந்தது. அந்த பட்டன் வேலை வைக்கிறது பாதி முடிச்சுட்டு என்ன பாதி இருக்குது. ஏன்னா டைம் ஆயிடுச்சா, 11 மணிக்கு ரெடி ஆகுன்னு சொன்னாங்க. மணி இப்போவே 10 ஆயிடுச்சு. அதனால வந்து குளிச்சுட்டு ரெடியாக ஆரம்பிச்சோன்னா தம்பி நரேன் வந்துடுவார். அவர் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ணன் வந்து 11 o'clock போல் வந்துடுவாங்க. அவங்க கூட ஒரு சின்ன பிஃபோர் ஆஃப்டர் ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு நேராக அவுட்டோர் ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணியிருந்தோம்ப்பா. ஆனால் வந்து போயிட்டு வரதுக்கு டிலே ஆகிடுன்றதுனால ஃபஸ்ட்டு அவார்ட் ஷோ போவோம். அவார்ட் ஷோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவுட்டரில் போயிட்டு அவுட்டோர் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. பட் இந்த காஸ்டியூம் இன்னமும் முடியலன்னா அதோட வேல்யூவில் பாருங்கள். நான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா முடி? இதெல்லாம் வந்து சினிமான்னு வந்தாச்சு. அதுவும் நம்மளோட ஃபேஸ் கட்லாம் கொஞ்சம் காட்டுவாசி மாதிரி இருக்கா, அதனால வந்து கொஞ்சம் இப்படி வளர்க்க வேண்டிய ரீசன் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து ஹேர் ஸ்டைல், இப்போ நம்ம தலை குளிச்சு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சாதான் எனக்கு செட் ஆகும். நான் எப்போதும் யூஸ் பண்ணுற ஒரே எண்ணெய் இது மட்டும்தாங்க.
வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண மாட்டேன். பெருசாக நல்லெண்ணெய் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லா டைமும் இந்த எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு உடனே குளிச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெடி ஆகிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, ஆப்ஷனு. எப்படி இருக்க முடியும்? யாரும் பயந்துடாதீங்க என்னை பார்த்துட்டு. ஒரு பாட்டில் ஊத்துனாலும் பத்தாது என் தலைக்கு. இப்படிதாங்க ஒரு பாட்டில் வாங்கி ஒரு வாட்டி தான் தேய்க்க முடியும் என் தலைக்கெல்லாம். அடுத்த டைம்லாம் தேய்க்க முடியாது. என் தலைக்குள்ள எண்ணெய் போணுச்சுன்னா எங்கே எண்ணெய் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. எண்ணெய் தொட்டு பார்த்தா என்னடா எண்ணெய் காணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படி என் தலை, அப்படி ஒரு தலை என் தலை. ஓகே, எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ குளிக்கணும். குளிக்கிற வேலை தான் பேலன்ஸு. குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பல் விளக்கிட்டு. A few minutes later. அப்படியே கண்ணாடியில் கேமரா பாருங்க. கேமரா தெரியுதா? கேமரா பாருங்க. பாடி டர்ன் லைட்டாக தலை டர்ன் பண்ணுங்க. ஓகே. இப்போ பாருங்க. சின்ன பண்ணுங்க. கண்ணு மட்டும் அப்படியே பாருங்க. அப்படியே கண்ணாடியில் உங்களை பாருங்க. அப்படியே இருங்க. ரெடி. சேலம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய டவுட் ஒன்று என்னென்னா, ஃபோட்டோஸ் நல்லா வருமா, நல்லா எடுப்பாங்களான்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் ஹரி பிரதர் என்னை ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் செதுக்கும்போது என்னையா அது, இந்த மனுஷன் நம்மளை இப்படி செதுக்குறாரே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஓ மை காட், இது நம்ம தானா நம்மளையா செதுக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சரி, அங்கே போயிடலாங்களா? ப்ரோ. A few moments later. காஸ்டியூம் போட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் என்னோடய காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா நல்லா வராதுன்னு எனக்கு தெரியும். நல்லா இருக்குன்னு தான் வரும். ஒரு வாட்டி முடிச்சு அதாவது என்னோடய காஸ்டியூமில் நான் பிளாக் கிங்குன்றத ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்திங்கன்னா சைனீஸில் இருக்கட்டும், ஒவ்வொரு கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட்டாக அந்த இங்கிலீஷ் ஸ்லாங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக எழுதுவாங்க. அந்த மாதிரி பிளாக் கிங், ஏன்னா நம்ம என்னோடய கரு ஃபேமிலிக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸாக அந்த ஒரு பிளாக்குன்ற ஒரு விஷயம் இருக்கணுன்றதுக்காக காஸ்டியூமில் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு காஸ்டியூம்ங்கும்போது எனக்கு ஒரு பிளாக் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், ப்ளஸ் ஒயிட் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அதில் பிளாக்ன்ற ஒரு நேம் இருக்கணும், காஸ்டியூம்லேயே இருக்கணும். நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் எனக்கு அந்த பிளாக்ன்ற ஒரு ஐடென்டிஃபை இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அந்த காஸ்டியூம்லேயே பிளாக் கிங்னு எழுதியிருந்தேன். அந்த இது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அங்கே பார்த்த நம்மளோட கரு ஃபேமிலிஸாக இருக்கட்டும், கரு ஃபேமிலியாக இல்லாதவங்க கூட அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய காஸ்டியூம் சென்ஸு. ஏன்னா அந்தளவுக்கு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய காஸ்டியூங்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். நான் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யாரா அவன் ஒருவேளை சொன்ன மாதிரி ஆஃப்ரிக்காலேருந்து இல்லை யூஎஸ்லேருந்து வந்துட்டானான்ற மாதிரி தான் எல்லாம் பார்த்தாங்க. அதை நினைக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ சொல்கிறாங்க, நானும் நம்புறேன். பிக் ஃபேன் போது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு. பரவாயில்ல, ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக நான்
அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கரு ஃபேமிலிஸ்லாம் வந்து என் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கும்போது எனக்கு ஏதோ வந்து சொர்க்கத்திலே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் கருந்தமிழில் நான் மீட் பண்ணது அகல்யாக்கா, எஸ்எஃப்ஆர், நிறைய இன்ஸ்டா பீப்புள்ஸை மீட் பண்ணோம். ப்ளஸ் வந்து என்னோட ஃபேன் நிறைய பேர் சொல்லும்போது, அதாவது என்னோட கரு ஃபேமிலின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மூமெண்ட் வந்து ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெளியில் போய் நான் வந்து எல்லா அது மக்களை மீட் பண்ணுற ஒரு விஷயமா எனக்கு இந்த ஒரு ஷோ கிடச்சிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ஷோஸை நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். இங்கே மீட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆளுமே வந்து ஐயோ உன்னோட கருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட கருப்பு என்னோட பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்காக தானே இவ்வளோ நாள் நம்ம ஏங்கியிருந்தோம் அப்படின்ற போது ஹாப்பி. ப்ளஸ் வந்து நம்மளோட கரு ஃபேமிலிஸ் வந்து என்னோட காஸ்டியூம்காகவும் என்னோட ஸ்பீச்சுக்காகவும் நான் அவங்கக்கிட்ட கொடுக்குற ரெஸ்பான்ஸு, நீங்கள் பேசும்போதே வந்து ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, மற்றவங்கக்கிட்ட அழகாக ஷேர் பண்ணுறீங்க உங்களோட அன்பை அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம மற்றவங்கக்கிட்ட வந்து ஏன்னா அவங்க கொடுக்குற அன்பை நம்ம ரிட்டன் கொடுக்கணுன்ற போது அந்த அன்பை நான் கொடுத்தேன், அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஆக்டர் தானே? ஃபோட்டோ எடுங்க. அதாவது வந்ததுலேயே நான் மரண பங்கமாக கலாச்சிட்டு போன ஒரே ஆள் இந்த அண்ணன் மட்டும்தான். ஐயோ என்னையா இப்படி சொல்லிட்டு போட்ட, நீனும் ஒரு நடிகரானுங்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட கரு ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களோட விஷயங்கள் அவங்களோட ஐடிஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நம்ம அண்ணனை பற்றி சொல்லணும், ஃபோட்டோகிராஃபர் அண்ணனை பற்றி, ஹரி அண்ணனை பற்றி. ஹரி அண்ணன் வந்து நான் அவ்வளோ அழகாக செதுக்குனாரு. அது மார்னிங் ஆரம்பித்து அந்த ஈவினிங் ஷோ முடிகிற வரையும் ஃபோட்டோஸ் அப்படியே செதுக்க ஒரு ஒரு நமக்கே ஒரு ஒரு ஹாப்பியாக யாரையா ஒரு இந்த அளவுக்கு நம்மளை செதுக்குறாரு அழகா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆனது. இன்னொன்று என்னென்னா என்னோட காஸ்டியூமுக்கு ஏற்ற ஒரு ஃபோட்டோகிராஃபிங் பண்ணேன்னா அண்ணன் மட்டும்தான். இதுவரையும் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் அண்ணன் வந்து என்னை ரொம்ப அழகாகவே காட்டினாரு. ப்ளஸ் என்னோட நிறைய எனக்கு போசஸ்லாம் பண்ண தெரியாது, லுக்லாம் எங்கே பார்க்கணும் கூட தெரியாது, நிறைய விஷயங்கள் நிறையா ஃபோட்டோ சென்ஸ்க்கு. அதில் வந்து எனக்கு லுக் இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், ப்ளஸ் வந்து லுக் இப்படி இருக்கணும், வாக்கு இப்படி இருக்கணும், இப்படி கால் வைக்கணும், இப்படி கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு ப்ரோசஸ்லாம் நிறையா சொல்லி கொடுத்தாரு. அதில் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. 2 டேஸில் உனக்கு எடிட் பண்ணி அனுப்புகிறேன்ப்பா, இல்லைன்னா 1 டேக்குள்ளே அனுப்புகிறேன்ப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டேஜ் ரொம்ப சின்னதுன்னு. பட் இருந்தாலும் ஹாப்பி. ஏன்னா நம்மளை கூப்பிட்டு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா ஓகே, நான் பெரிய ஷோன்னு பிளான் பண்ணி தான் காஸ்டியூம்ஸ்லாம் நல்லா பெருசாக இன்டர்நேஷ்னல் லெவலில் அரேஞ்ச் பண்ணது. பட் அவங்களோட ஃபஸ்ட்டு ஷோன்னு சொன்னாங்க. இது ஃபஸ்ட்டு ஷோவாக இருந்திருந்தாலும் பட் ஓரளவு நல்லாவே பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லொக்கேஷன் பிடிச்சி அதுக்கான டீம் ஒர்க்லாம் பண்ணி நிறையா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து நிறைய ப்ராப்ளம்னால வந்து கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் ஒரு லொக்கேஷன் புக் பண்ணி டைமிங்கை சேஞ்ச் பண்ணி. பட் ஒரு ஷோ நடத்துறது எவ்வளோ கஷ்டன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியும். அதனால நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் வந்து சின்ன ஷோவோ பெரிய ஷோவோ நம்மளோட ஸ்டைல்ஸு, நம்மளோட யூனிக்கு நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுக்குறோமா, நம்மளோட ப்ரெசன்ட் கரெக்டாக இருக்கா, ஆடியன்ஸ்கிட்ட நம்ம கரெக்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமா, நம்மளோட கரு ஃபேமிலிஸ் நம்மளை ரசிக்கிறவங்கக்கிட்ட நம்ம கரெக்டாக நடந்துக்கிறோமான்றது மட்டும்தான் என்னோட மைண்ட் தாட்டிங்கில் நான் ட்ராவல் பண்ணேன். ஏன்னா எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் வந்து நினச்சேன். அது சின்ன ஷோவோ பெரிய ஷோவான்றதெல்லாம் மைண்ட் தாட்டிங் இல்லை. அதாவது ஆள் பாதி ஆடை பாதிங்கும் போது என்னோட குணங்கள் நல்ல விதமாக எல்லாருக்கிட்டையும் வெளியே ஆனது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிற மாதிரி என்னோட ஆடையும் எல்லாருக்கும் ப்ரெசண்டாக ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது. அப்புறம் வந்திருந்த எல்லாரும் நம்மள வந்து பாராட்டும் போது அதில் ரொம்ப ஹாப்பி. பரிதாப நிலைக்கு நாங்கள் தள்ளிட்டோம். பசி காலில் இருந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை. சரி அவார்ட் ஷோவில் சோறு போடுவாங்கன்னு சொன்னாங்க. வந்தோம், மயக்கம் வந்து கீழே விழுந்து நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர வரைக்கும் சோறுலாம் போட மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் வாங்கிக்கிட்டு பொறுமையாக பாத யாத்திரை போகிற மாதிரி நடந்து போய் சாப்பிட்டுட்டு தேட போகிறோம். வீட்டுக்கு போகிறோம், அது சாப்பிட போகிறோம். இல்லை, இன்னைக்கு வந்து முருகன் கோயில் போகலான்னு பிளான் போட்டிருக்கேன். அக்கா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணமே இந்த குரூப் தான். ஆனால் 2 பேரும் திரும்பிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, ஜென்யூனான ஆள். எங்களை மாதிரி இல்லாமல் அவங்க கரெக்டாக இருக்காங்க, அவங்க தான் தெளிவாக இருக்காங்க. நாங்களாம் பைத்தியம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இல்லைங்க நம்மலாம் நாலு விஷயத்த நாட்டுக்கு எடுத்து சொல்றோம். எப்படி 4 பேர் கமெண்ட்ல நம்ம என்ன சொன்னாலும் பைத்தியம் சொல்ல போறாங்க. அவங்க சொல்றதுக்கு பதிலாக நம்மளே சொல்லிட்டு போயிருமே. இல்லைங்க அவங்க தான் ரொம்ப புத்திசாலி பைத்தியம். சரி 3:28 a.m. எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட நான் இல்லை என்னோட விஷயங்கள் ப்ளஸ் என்னோட மூமெண்ட்ஸ், என்னோட லுக்கிங், என்னோட அன்பு எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட நான் எப்படி வெளிப்படுத்தியிருப்பீங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட மைண்ட் ஃபுல்லாக இதுதான், மற்றவங்களுக்கு அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப காமெடியாக கூட இருக்கலாம், பட் மற்றவங்களுக்கு அன்பை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அன்பை கொடுத்தா தான் நமக்கு ஒரு அன்பு கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு அடி கொடுத்தோம்னா திரும்ப நமக்கு ஒரு அடி கிடைக்கும். ப்ளஸ் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் பலனாக கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த பலன் வந்து நான் நிறைய பேருக்கு அன்பு கொடுத்தேன். அன்பை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். அதனால் எனக்கு அன்பு திரும்ப நிறைய பேரோட லவ் எனக்கு கிடைச்சிது. அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் இன்னமும் உங்ககிட்ட இருக்கிற லவ் எனக்கு கிடைக்கும், உங்களோட அன்பு என்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு ஆசை. ப்ளஸ் வந்து இன்னமும் என்னோட நான் வெளிப்படுத்துகிற விஷயங்கள் நல்லதாக இருக்கணும், நல்லதாக அமையணும், நல்லதே மட்டும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. அது காரணம் நீங்கள் தான், உங்களோட சப்போர்ட் தான். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நிறைய பேர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஃபுல்லாக பாருங்கள், என்னோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், என்னோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட நான் பேசின விதமாக இருக்கட்டும், மற்றவங்களை நான் ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து என்னோட ட்ராவல் ப்ளஸ் அவார்டு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருப்பேன். எல்லாத்தையும் நீங்கள் எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுங்கள், நிறைகள் இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்கள். அதை ஏற்றுக்கிறது மனப்பான்மை எனக்கு இருக்குது. ஸோ ஹாப்பி. உங்களை ஃபஸ்ட்டு ஒரு விளாகில் ஓன் வாய்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறதுல மகிழ்ச்சி. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸில் என்னோட நல்ல நீங்கள் கேட்கக்கூடிய கருத்துக்கள், நான் பண்ணக்கூடிய விஷயங்கள், நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கான வீடியோஸை நான் வந்து வரிசையாக அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் லவ் கொடுங்க. லவ் யூ ஸோ மச் மை கரு ஃபேமிலிஸ். தேங்க்யூ ஸோ மச்.